ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ, லாஸ்ட் டைம் வீடியோ போட்டதுலேருந்து இப்போ எனக்கு 95 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அண்ட் அதில் எனக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ், அப்புறம் எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, நன்றி. ஸோ, யா கம்மிங் டு மை டாபிக் டுடே, இட் இஸ் அபவுட் மென்டல் ஹெல்த். எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல கவலைப்படுறதா இருக்கும்ல. இல்ல சந்தோஷமாவும் இருக்கும். அட் த சேம் டைம் சோகமான நாட்களும் இருக்கும். அது இல்லாம ஆர் வி ரியலி கோயிங் த்ரூ சம்திங் எல்ஸ்? லைக் சொல்ல முடியாத அளவு, ஷேர் பண்ண முடியாத அளவு. ஏன் இத பத்தி பேசுறேன்னா, எனக்கு ஒரு ப்ரமோஷன் வீடியோ வந்துச்சு Instagramல. அந்த ப்ரமோஷன் வீடியோ பண்ணேன். அண்ட் அத பண்ணதுக்கப்புறம் ஐ யூசுவலி லைக் என்ன சுத்தி இருக்கவங்க டல்லா இருக்க மாரி இருந்தாங்கன்னா, நான் கேட்பேன். "ஏன் டல்லா இருக்கீங்க? எனி இஷ்யூஸ்? ஆல் குட்?" அப்படின்னு சொல்லி. அதுதான் கேட்க முடியும். ஏன்னா, அவங்க கிட்ட அவ்வளோதான் நம்மளுக்கு பெர்சனல் டச் இருக்கும். நம்ம கிட்ட பெர்சனலா நல்லா க்ளோஸா இருக்கவங்க கிட்ட கேட்கலாம். "என்னடா பிரச்சனை? சொல்றா" அப்படின்னு சொல்லி. ஆனா, பெர்சனலா க்ளோஸா இல்லாதவங்க கிட்ட நம்மளால எதுவுமே டைரக்ட்டா கேட்க முடியாது. யூ கேன் ஒன்லி ஆஸ்க் தெம் ஆல் குட் அண்ட் ஏன் டல்லா இருக்க? இந்த கொஸ்டின்ஸ் தவிர வேற எந்த கொஸ்டின்ஸ் நம்மளால கேட்க முடியாது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு உங்கள சுத்தி இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவங்க மென்டலி ஓகேவா இருக்காங்களான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி அவங்க ஓகேவா இல்ல அப்படின்னா, இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இது பர்சனல் வீடியோ. ஸோ அதனால பேசுங்க. உங்கள சுத்தி இருக்கவங்க கிட்ட பேசுங்க. நமக்கு யாருன்னே தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம பேசுறோம். யாருன்னே தெரியாதவங்கள பத்தி நம்ம அவங்களுக்கு அவ்ளோ லவ் குடுக்குறோம். லெட்ஸ் சே லைக் செலிபிரிட்டீஸா இருக்கட்டும் ஆர் ஒரு லைக் ஃபுட்பால் பிளேயர் இல்ல கிரிக்கெட் பிளேயர், லைக் ஹீரோயின்ஸ், ஹீரோஸ். எனக்கு எவ்வளோ யாருன்னே தெரியாதவங்களுக்கு நம்ம அவ்வளோ லவ் குடுக்குறோம். ஆனா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தே ஆர் கோயிங் த்ரூ சம்திங் அண்ட் நம்ம அத வந்துட்டு கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு அண்ட் நாளைக்கு அவங்க ஒரு டெசிஷன் பண்ணி அது நம்மள தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா, அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா, இட் வில் அஃபெக்ட் அஸ் மென்டலி. எனக்கு ஆயிருக்கு. என்ன சுத்தி இருந்தவங்க. நான் அது யாருன்னு ஷேர் பண்ணல. பட் அந்த பெர்சன் நல்லா இருந்தாங்க. ரொம்ப நாள் நல்லா இருந்தாங்க. நார்மலா இருந்தாங்க. அதுதான். நார்மலா இருந்தாங்க. அண்ட் சடன்லி ஆல் ஆஃப் அ சடன் தே ஆர் நோ மோர் இன் திஸ் வேர்ல்ட். அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னால. எனக்கு இத்தனைக்கும் அவங்க க்ளோஸ் கிடையாது. ஆனா, நம்ம டெய்லி பார்த்துட்டு இருந்த ஒரு பெர்சன், நான் என்கிட்ட ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருந்தா நான் அவங்க கிட்ட பேசியிருப்பேன்ல. ஐ ஐ ரியலி ஃபெல்ட் சோ கில்ட்டி. நம்ம ஏன் போய் கேட்கல அப்படின்னு. பட் யாருன்னே தெரியாதவங்க அவங்க கிட்ட நம்மளுக்கு ஒரு தேர்ட் சர்க்கிள் இருக்கவங்க கிட்ட போயிட்டு நம்மளால வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கவங்க கிட்ட பேசுற மாதிரி பேச முடியாது. ஆனா அவங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அதை தடுத்திருக்கலாம். அதனால நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள்க்குமே ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்ணுங்க. நல்லா இருக்கியா? ஆல் குட். லைக் ஆர் யூ சி ஐ எம் ஹியர் ஃபார் யூ டு டாக் எனிதிங். எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. அப்படின்ற ஒரு ஓப்பன் மைண்டடா நம்ம இருக்கும்போது, அவங்க நம்ம கிட்ட அந்த விஷயங்கள ஷேர் பண்ணும்போது, நம்மளுக்கு டெஃபினட்டா ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு சொல்யூஷன் குடுப்போம். நம்ம எல்லாரும் ஒண்ணும் டாக்டர்ஸும் கிடையாது. ஆ நம்மனால வந்துட்டு உடனே ஒரு சொல்யூஷன் குடுக்க முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் குடுப்போம். அது அந்த பெர்சனுக்கு நம்மளுக்குன்னு இவங்க ஒருத்தர் இருக்காங்களே! ஸோ அவங்க கிட்ட பேசலாம். அண்ட் பேசினா தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. பேசுங்க. தயவு செஞ்சு பேசுங்க. யாராவது கிட்ட பேசுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க டல்லாவே இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இல்ல என்னடா வாழ்க்கை இதுன்னு எப்பவுமே சொல்றாங்கன்னா, அது நம்ம நார்மலா சொல்றது. ஆனா, நம்மளுக்கே ஃபீல் ஆகும்ல. அந்த மாரி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் ஆஃபர் பண்ணுங்க. அண்ட் இல்லன்னா எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லுங்க Instagramல. நான் பேசுவேன். நான் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். எல்லாருக்குமே எவ்வளவு ரிப்ளை பண்ண முடியுமோ, அவ்வளோ ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. அதனால என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லுங்க. அண்ட் நீங்களும் பேசுங்க. ஸோ ஆர் எல்ஸ் ஒரு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா, அத அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. யாரோ ஒருத்தவங்கள காப்பாத்தலாம்ல. என்ன இருந்தாலும் ஒரு உயிர் தானே! என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்க என்ன பண்றாங்க, பண்ணல, நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்காங்க, இல்ல.
ஆனா ஒரு மூஞ்சிய நம்ம பார்த்துட்டே இருக்கோம். டக்குனு அவங்க இல்லன்னா நம்மளால அத தாங்கிக்க முடியாதுல்ல. ஸோ ஹெல்ப் பண்ணுங்க உங்கள சுத்தி இருக்கவங்க கிட்ட. லைக் காசு குடுக்குறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா நார்மலா ஒரு ஒரு வார்த்தை. "நல்லா இருக்கியா? ஆல் குட்டா?" கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் நெறைய பேர்கிட்ட. என்கிட்ட பழகுனவங்களுக்கு அது தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மள சுத்தி இருக்கவங்கள சேஃபா வச்சுக்கலாம். நீங்களும் சேஃபா இருங்க. யாராவது கிட்ட போய் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருவேளை வந்துட்டு நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுட்டு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படின்னா, சீக் மெடிக்கல் ஹெல்ப். That is good for health. See you back on another video. Thank you for watching this video for this long. Thank you.